விழுப்புரத்தில் பாமக போராட்டம் நடைபெற்ற இடம் அருகே இருந்த திமுக பேனர் பாமகவினரால் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், என்ன நடைபெற்றது, முழு விவரங்கள்? இன்று விழுப்புரத்துல 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு திமுக அரசு வழங்கவில்லை. இதனை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி இன்று காலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான தொண்டர்கள் விழுப்புரத்துல குவிய தொடங்கினாங்க. இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்க தொடங்குச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல ஊர்வலமா வந்த பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடம் பாத்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையம் எதிர்க்க இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நிழல்குடை. இந்த நிழல்குடையில திமுகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாளுக்காக மிகப்பெரிய லெவல பேனர் விட்டிருந்தாங்க. இந்த பேனரை அவ்வழியாக வந்த பாமகவினர் கிழித்து தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முதல்வரோட படம், உதயநிதி ஸ்டாலின் படம் உள்ளிட்ட எல்லா படத்தையும் அவங்க கிழிச்சிட்டாங்க. அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை உடனே அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. உடனே நூற்றுக்கணக்கான அந்த பகுதியில குதிய தொடங்கினால அந்த நேரத்துல பாதுகாப்புல இருந்த காவல்துறை உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இடத்துக்கு அவங்கள அனுப்பி வச்சாங்க. இதனால அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டமும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. போக்குவரத்தும் மிகப்பெரிய லெவல பாதிப்பு இல்லாம காவல்துறையும் அதையும் சரி செஞ்சு அவங்களை அனுப்பி வச்ச தகவல் தான் பார்த்திருக்கோம். முதல்வரோட புகைப்படம் பதித்த இந்த பேனரை கீழ்ச்ச சம்பவம் விழுப்புரத்துல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுன்னு சொல்லலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கோபி.